तमिलनाडु भर में अधिकारियों की पुनर्प्राप्ति पीढ़ी की रक्षा के नारे के साथ अंबुमणि रामदास 100 दिनों की पदयात्रा कर रही हैं। इसी क्रम में उन्होंने विलुपुरम जिले के तिंडीवनम और सेंची क्षेत्र में पदयात्रा के दौरान पार्टी कार्यकर्ताओं ने आतिशबाजी के साथ अंबुमणि रामदास का स्वागत किया। ये कार्यक्रम मलयम विधानसभा क्षेत्र के विधायक एवं पीएम के विलुपुरम जिला सचिव शिव कुमार की अगुवाई में आयोजित किया गया। इस अवसर पर पार्टी कार्यकर्ताओं, सदस्यों, पदाधिकारियों और किसान संघ के लोगों सहित भारी संख्या में लोग शामिल हुए। जॉय एबिनोजर की रिपोर्ट। சோகுப்பத்தில் பள்ளிக்கூடம் கட்டி கொடுத்திருக்கிறாரு. எல்லாம் எம்எல்ஏ இருந்த போதில் ஒரு நாள் நடைபயணத்தை மேற்கொண்டிருக்கின்றேன். இந்த நடைபயணத்தின் நோக்கம் உங்களுடைய உரிமைகளை மீட்டெடுக்க வேண்டும். குறிப்பாக பெண்களுடைய உரிமைகள், இளைஞர்கள், படித்த பட்டதாரிகள், ஆசிரியர் பெருமக்கள், அரசு ஊழியர்கள், நெசவாளர்கள், மீனவர்கள், விவசாயிகள், தொழிலாளர்கள் போன்ற அனைத்து தரப்பு மக்களுடைய உரிமைகளை மீட்டெடுக்க வேண்டும் என்ற நோக்கத்திலே தான் இந்த நடைபயணத்தை நான் மேற்கொண்டிருக்கின்றேன். 100 நாள் நடைபயணம். நல்லா இருக்கீங்களா தம்பிங்களா? நல்லா இருக்கீங்களா? இப்போ நான் உங்களை கேட்கிறேன், நல்லா இருக்கீங்களா? அது வேற. முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் உங்களை கேட்கிற நல்லா இருக்கிறது அது வேற. நான் உங்களை கேட்கிற நல்லா இருக்கீங்களா அது வந்து பாசத்தால, உணர்வால, ரத்த பாசத்தால, உரிமையோடு நான் உங்ககிட்ட கேட்கிறேன். நல்லா இருக்கீங்களா தம்பிங்களா, தங்கைகளா? இருக்குது. இந்த செஞ்சி கோட்டைக்கு வரலாறு கிட்டத்தட்ட 1200 ஆண்டுகள். 1200 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த செஞ்சி கோட்டையை யாரு கட்டினா? யாருடா? உன்னுடைய பாட்டம் பூட்டம் முன்னோடி காடவராயன் செஞ்சி கோட்டையை கட்டினது. அதுக்கு பிறகுதான் எத்தனையோ பேர் வந்தாங்க. அதுக்கு பிறகு மராத்தியர்கள் வந்தார்கள், நாயக்கர்கள் வந்தார்கள், அப்புறம் வந்து சிங்கு வந்தாங்க, ராஜபுத் வந்தாங்க, அப்புறம் முகலாய வந்தார்கள், அப்புறம் பிரிட்டிஷ்காரன் வந்தான், அப்புறம் பிரெஞ்சுக்காரன் வந்தான். இப்போ எந்த கட்டுப்பாட்டிலையும் இல்லை. ஆனா அவ்வளவு மோசமா இருக்கு. இந்த தொகுதியில் ஒரு அமைச்சர் வேற. அதாவது ஒரு அமைச்சர்னா எப்படி செஞ்சிருக்கணும், இந்த தொகுதி எப்படி வச்சிருக்கணும்? இந்த தொகுதி நல்லா இருக்குதா? மோசமா நாசமா போயிடுச்சு.